ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு என்னன்னா இன்ஹெரிட்டன்ஸ். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து என்கேப்சுலேஷன் பார்த்தாச்சு, பாலிமார்பிசம் பார்த்தாச்சு, கிளாஸ்னா என்ன பார்த்தாச்சு, ஆப்ஜெக்ட்னா என்ன பார்த்தாச்சு, மெத்தட்னா என்ன பார்த்தாச்சு. ஆல் ஓவர் ஊப்ஸ் கான்செப்ட்ல நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டே வரோம். ஓகேங்களா? இதெல்லாமே எங்க இருக்குன்னா ஊப்ஸ் கான்செப்ட்ல இருக்குது. ஊப்ஸ் கான்செப்ட்ல நம்ம டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி இந்த வியூ மட்டும் தான் நம்ம ஒன்றும் பார்க்கல. அது போக மிச்சிருக்க எல்லா டாபிக்கும் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் டாபிக் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாபிக்ல ஸோ அப்போ இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ல எல்லாமே தரவா இருக்கீங்களா? இதுதான் உங்களுடைய ஜாவா கான்செப்ட்ல நீங்க இன்டர்வியூ கொஸ்டின்ல போனீங்கன்னா கேட்கிற கொஸ்டின்ஸ் இதுதான். ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன, ஊப்ஸ் கான்செப்ட்ல என்னென்ன இருக்குது, அப்ப பாலிமார்பிசம்னா என்ன, என்கேப்சுலேஷன்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒண்ணா இதுல இருந்தா இன்டர்வியூ கொஸ்டினே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட ஒரு ஒரு கிளாஸ்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட்னா என்னன்னு கேட்பாங்க. ஒரு கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்ட்ல எப்படி கொண்டு வர முடியும் அப்படி கேட்பாங்க. கிளாஸ்ல ஒரு ஆப்ஜெக்டை நீங்க எதுக்காக எழுதுறீங்க, வாட் பர்பஸ் யூ ஆர் டிக்ளேரிங் தட் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ கொஞ்சம் இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் ட்ரெயின் ஆகிற மாதிரி பாருங்க. இதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கப்புறம் ஜெனரிக்ஸ் பார்ப்போம், டைனாமிக் எப்படி சேஞ்ச் ஆகுது பார்ப்போம், ஃபார் லூப் கொடுத்து அது எப்படி ஃபார் லூப் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, ட்ரை கேட்ச், அப்புறம் ஸ்விட்ச், இந்த மாதிரி நம்ம ட்ரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்வியூ கொஞ்சம் பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா? அப்புறம் எக்ஸப்ஷன் த்ரோ ஏன் பண்ணுது, எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணல என்ன நடக்கும், எரர்னா என்ன, எக்ஸப்ஷன்னா என்ன, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம டே பை டே கிளாஸ் நம்ம கொஞ்சம் நல்லா வெல்த் லெவலில் வரும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் தான் படிச்சு வந்துடும். இப்போ அதுல வந்துட்டு நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? எப்பவுமே நான் உங்களுக்கு வந்து ஒரு கோட் நான் டீச் பண்றேன்னா அந்த கோடை அப்படியே நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல இருந்து நீங்க ஏதாவது மாடுலேஷன் பண்ணி இந்த சின்ன மாடுலேஷன் பண்ணா என்ன ஐடியா வருது, இந்த இடத்துல ஏன் அவங்க டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஏன் டபுள் கோட்ஸ் கொடுக்கல, அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க கோடிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை விட நீங்க பார்த்துட்டு நீங்க புதுசா ட்ரை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது கஷ்டமா இருக்கும். அந்த எந்த இடத்துல எந்த லைன்ல எந்த ப்ராப்ளம் பண்றீங்கன்னே தெரியாம போயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு ப்ரோக்ராம் கோட் கொடுத்துருக்கேன், அதை எடுத்து எக்லிப்ஸ்ல போட்டு அதை நீங்க ரன் பண்ணுங்க. அதை ரன் பண்ற மூலமா ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்க. இல்ல கரெக்டா ரன் ஆச்சுன்னா ஓகே ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அப்ப அதே மாதிரி நம்ம எப்படி கோட் எழுதுறது, இப்ப வந்து அவர் 2 மெத்தட் எழுதிருக்காருன்னா நம்ம 3 மெத்தட்ஸ் எப்படி எழுதுறது, 5 மெத்தட்ஸ் எப்படி எழுதுறது, அப்ப ஒரு மெத்தடுக்கு என்ன வித்தியாசம், அந்த மெத்தட் வந்து ஆப்ஜெக்ட் மூலமா எப்படி கால் பண்ணியிருந்தாரு, அப்படிதான் நீங்க யோசிக்கணும். ஓகேவா? நீங்க மெத்தடை வந்து டிஃப்ரெண்டா கால் பண்ணா சினாரியோஸ் வந்து டிஃப்ரெண்டா வரும். ஓகேவா? இப்போ நீங்க மல்டிபிள் சொல்லிட்டு ஒரு மெத்தட் நீங்க டிக்ளேர் பண்ணீங்க, அடிஷன் ஒரு டிக்ளேர் பண்ணீங்க, சப்ட்ராக்ஷன் டிக்ளேர் பண்ணீங்க. இப்போ நம்ம கால்குலேட்டர் வச்சோம்னா கால்குலேட்டர்ல எல்லா ஆபரேஷனும் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். அப்ப அந்த எல்லா ஆபரேஷனுமே கண்டினியூஸா நடக்கும்போது எல்லாமே இங்க ஆக்டிவேட் ஆகும்போது இப்போ நீங்க வந்துட்டு அந்த மெத்தட் டிக்ளேர் பண்ணும்போது அந்த மெத்தடை ரன் பண்ணும்போது தான் ஜாவா வந்து ரன் ஆகுது. அப்ப அந்த மெத்தட்ல நீங்க வேற எல்லா மெத்தடும் மாத்தி கொடுத்து ரன் பண்ணி பார்க்கணும். அப்பயும் ரன் ஆகுதா இல்லையும் பார்க்கணும். மெயின் மெத்தட்ல நீங்க என்னென்ன கால் பண்றீங்க அது மட்டும் தான் ரன் ஆகுது. கரெக்ட்டுங்களா? மெயின் மெத்தட்ல நீங்க 3 மெத்தட் கால் பண்ணிருந்து நீங்க 5 மெத்தட் டிக்ளேர் பண்ணியிருந்தா நோ யூஸ். நீங்க 5 மெத்தட் டிக்ளேர் பண்ணிட்டு இங்க 10 மெத்தட் கால் பண்ணிருந்தீங்கன்னா எப்படி கால் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் 3ஐயும் அப்படியே கால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 3 அப்படியே ரிப்பீட் பண்ணலாம், இல்ல வேற மாதிரி கால் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டான வியூ வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்க வந்து இன்டிஜர் AB அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா இங்க வந்துட்டு நீங்க மல்டிபிள் கொடுத்துருந்தீங்கன்னா இங்க ஏ இடத்துல 10 into 20னா 20 வந்து 200 ஆன்சர் வருதா வரலையா அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே அந்த ஏ பி வந்துட்டு நீங்க அடிஷன்ல கொடுக்குறீங்க அப்ப வந்து அடிஷன் பண்ணி காட்டணும், 13 பண்ணி காட்டணும். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் கரெக்டா வருதா வரலையா, இதுல ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்றது மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் ஃபுல்லா உட்காந்து பார்க்கணும்னா கூட ஓகே, நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ், ஐ எம் ரெடி டு டீச் சார். ஓகேவா? ஒரு நாள் மாதிரி ஃபுல்லா கூட பார்த்துடலாம். சரிங்களா? பட்னா அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்றதா ஒரு நல்லா வெல் ட்ரெயின்டா இருக்குல்ல இல்லையான்னு உங்களுக்கே தெரியாம இருக்கும். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்னா என்ன, ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் கால் பண்றது. ஓகேவா? அதுக்கு வந்து மொத்தம் 5 டைப் இருக்குது. சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கப்புறமா ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்.
ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு கிளாஸ் கால் பண்றது. ஓகேவா? ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு. இப்போ மல்டிபிள் லெவல்னா ஒரு கிராண்ட் மதர், பேரண்ட், அடுத்தது சைல்டு, அந்த மாதிரி வரும். இதே நீங்க ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு ஒரு பேரண்ட் 3 சைல்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வியூல இதை ஐடியா வச்சு நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல அது இப்போ நான் கொடுக்குற எக்ஸாம்பிளோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுவே புரியலன்னா நான் காட்டுற எக்ஸாம்பிளும் புரியாமலே போயிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிராண்ட் மதர், பேரண்ட், சைல்டு. அப்ப இங்க வந்துட்டு சைல்டு பேரண்ட் 1, சைல்டு வந்து 3. இந்த ஐடியாவையே வச்சு கான்செப்டை வச்சு இப்போ நம்ம கோடிங்ல பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன இது வந்து சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் சைல்டு. சிங்கிள் பேரண்ட் டிக்ளேர் பண்ணிக்க, சிங்கிள் சைல்டு டிக்ளேர் பண்ணிக்க. அது வந்து நான் கீழே கால் பண்ணிருக்கேன். எப்படி கால் பண்ணிருக்கேன்? ஒரே ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணிருக்கேன். ஒரே ஆப்ஜெக்ட்ல எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா, அதாவது ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணும் போதுமே ரெண்டு மெத்தடுமே ஈஸியா வந்துடும். இதுல ஈட்டுன்னு இருக்குது, இதுல பார்க் இருக்குது. சரிங்களா? இந்த பார்க் இந்த ஈட்டு ரெண்டுமே வந்துட்டு எனக்கு இந்த கிளாஸுக்குள்ளேயே வந்துடும். எந்த கிளாஸ்க்குள்ள? லாஸ்டா எக்ஸ்டெண்ட் பண்ண பார்த்தீங்களா, இந்த கிளாஸ்க்குள்ளேயே வந்துடும் எனக்கு. இதுக்கு பேர் தான் சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன யூஸ் இருக்குது? ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்றோம். சரி, ஓகே. வேற இதுக்கு ஓவர் ரைடுக்கு என்ன வச்சு சொன்னா, ஓவர் ரைடு வந்துட்டு கடைசியா ரைட் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா, அது மட்டும் தான் காட்டும். லாஸ்டா ரைட் பண்ணது காட்டாது. இப்போ நீங்க பாலிமார்ஸ்ல என்ன பண்ணிருப்போம்? மெத்தட் ஓவர் ரைடிங் பார்த்துப்போம். மெத்தட் ஓவர் ரைடிங்ல நீங்க லாஸ்டா பண்ணது மட்டும் தான் காட்டும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்ன நேம் வச்சிருந்தீங்களோ அந்த நேம் வந்து காட்டாது. அதுதான் இங்க நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டிருக்கேன். இப்போ ஈட்டு பார்க்னு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஈட்டுன்றது வந்துட்டு காட்டுறது, பார்க்ன்றது காட்டுறதுனா, இப்போ இங்கே நான் ஈட்டு கொடுத்துருந்தேன் வச்சுக்கோங்களேன். இந்த இதுவே நான் ஈட்டு கொடுத்துருந்தேன்னா வெறுமனே டாக் இஸ் பார்க்கிங் இது மட்டும் தான் காட்டும். இது காட்டே காட்டாது. ஏன்னா இங்க நான் 2 வாட்டி கால் பண்ண முடியாது என்னால. ஏன்னா ஒரு வாட்டி தான் கால் பண்ண முடியும். எப்படி எந்த நேம் வச்சு கால் பண்ணுவீங்க நீங்க? அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதா? ஓவர் ரைடிங்னா ஒரு வாட்டி தான் ரைட் பண்ண முடியும். நீங்க இன்னொரு ரைட் பண்ணவே முடியாது. வேற ஏதாவது டவுட்? சரி, நான் கேட்ட கொஸ்டின் என்ன கொஸ்டின்? எப்படி என்னால இப்ப இதனால என்ன யூஸ்? இப்ப நான் இப்ப இந்த மாதிரி சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எதனால யூஸ், என்ன யூஸ் பண்ணிருப்போம்? கோடை ரீயூஸ் பண்ண முடியும். இப்போ நான் இங்க ஒரு ஃபார் லூப் எழுதிட்டேன். இங்க வந்து நான் ஒரு பிரைம் நம்பர் என்னன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி ஈஸியா ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் போய் ஆட் நம்பர் எழுதுறேன். ஆட் நம்பர் என்ன பண்ணிட்டு அங்க ஆட் நம்பர் ஆன்சர் வந்துடும். ஆனா எனக்கு ஆட் நம்பர் ஆன்சர் மட்டும் பத்தாது. பிரைம் நம்பரை ஒரே இடத்துல ஷோ பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? இது எத்தனை ஜஸ்ட் கால் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் இந்த மெத்தட் மட்டும் நீங்க கால் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் உள்ள தந்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா? சோ அப்ப ஒரு கோடை நீங்க ரீயூஸ் பண்றதுக்காக மட்டும்தான் நீங்க எக்ஸ்டென்ஸ் இந்த கீவேர்ட் வச்சு நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இதே வேற ஒரு பேக்கேஜ்ல இருந்து பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இம்போர்ட். சோ ஒரு வேற ஒரு பேக்கேஜ்ல பண்ணும்போது இம்போர்ட், சேம் பேக்கேஜ்ல பண்ணா எக்ஸ்டென்ஸ். சோ சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு கிளாஸ்ல டிக்ளேர் பண்ணி அந்த ஒரே கிளாஸ் வச்சு இன்னொரு கிளாஸ்ல கால் பண்ணி அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை வச்சு ரெண்டு மெத்தடையும் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா இங்க வச்சு அனிமல் 2 வச்சிருக்க, அடுத்தது டாக் 2ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் லெபரட்டரியில போட்டு நான் இங்க ஒரு கிளாஸ் கால் பண்ணிருக்கேன். இந்த ஒரு கிளாஸ் மூலமா எனக்கு 3 கிளாஸ்மே ஷோ ஆகுது. 3 மெத்தடுமே ஷோ ஆகுது. இந்த 3 மெத்தடுமே ஒரு கிளாஸ்ல இருக்குது. ஓகேவா? அப்ப ஒரு கிராண்ட் மதரோட ப்ராப்பர்ட்டி, ஒரு கிராண்ட் மதரோட சொத்து, அது வந்து அவங்க அம்மாவுக்கு போயிருக்கோம், அவங்க பொண்ணுக்கு போயிருக்கோம். அது வந்து அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பொண்ணுக்கு போயிருக்கோம். ஸோ தலைமுறையா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி வருது, எதனால வருது? இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எந்த ஃபேஸ் வச்சு வருது? வெறும் இன்டர்ஃபேஸ் வச்சு வருது.
இன்டர்ஃபேஸ்னா என்ன? இன்டர்ஃபேஸ்னா ஜஸ்ட் வந்து ஒரு மெத்தட் வந்துட்டு டிக்ளேர் பண்றோம்னா அந்த மெத்தட் வந்துட்டு அதுக்கோட பாடி கண்டென்ட் இருக்காது. ஜஸ்ட் வந்து அதோட அதை இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணிருப்பாங்க. ஹீட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் போட்டுருப்பாங்க. அந்த மெத்தட் வந்து டிக்ளரேஷனே இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி இங்க வந்து மேக் சவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷனே இருக்காது. இப்ப ஒரு இன்டர்ஃபேஸ நீங்க வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள கால் பண்ணனும்னா அதுக்கு பேர் இம்ப்ளிமெண்ட்ஸ். அதாவது ஒரு கிளாஸ் இங்கேயும் வந்து இன்டர்ஃபேஸ் ஓகேங்களா? இப்ப இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து இந்த கிளாஸ் கால் பண்றோம்னா இதுக்கு பேர் வந்து இன்கிரிமெண்ட்ஸ் கீவேர்ட். ஓகேங்களா? இதே இங்க ஒரு கிளாஸ், இங்கே ஒரு கிளாஸ், இதை இங்க கால் பண்ணோம்னா இது எப்படி கால் பண்ணுவீங்க? எக்ஸ்டென்ஸ். சரி, இங்க ஒரு இன்டர்ஃபேஸ், இங்கே இன்டர்ஃபேஸ். அப்ப என்ன பண்ணுவீங்க? அது எக்ஸ்டென்ஸ் தான் வரும். சோ சேம் நேம் இருந்தா அது எக்ஸ்டென்ஸ், டிஃபரெண்டா இருந்தா இன்டிமெண்ட்ஸ். அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ல கேட்பாங்க. எப்படி வேணா கேட்கலாம். ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்து ஒரு இன்டர்ஃபேஸ் எப்படி கால் பண்றது? ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்து ஒரு கிளாஸ் எப்படி கால் பண்றது? இப்ப நீங்க வந்து ரெண்டு இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டீங்க. ரெண்டு இன்டர்ஃபேஸையும் ஒரு கிளாஸ்ல கால் பண்ணிட்டு அந்த கிளாஸ் நானு ஈட்னு சொல்லிட்டு நானு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஈட்னு சொல்லிட்டு நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஈட்னு எக்ஸ்பிளைன் பண்ணது மேக் சவுண்ட். இது ரெண்டுத்துமே இங்கே தான் டிக்ளேர் பண்ணிருப்பேன். இங்க எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இங்க இருக்கிறத டிக்ளேர் பண்றது நம்ம கிளாஸ்ல பண்ணுவோம். இப்ப திருப்பி மறுபடியும் நான் இத ஒரு மெயின் மெத்தட்ல கால் பண்ணி மெயின் மெத்தட் வச்சு நான் ரன் பண்றேன். இதுக்கு பேர் தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்ற மாதிரி கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னா கிளாஸ் 4 டாக் 4. இப்ப இத வந்து இத ஒண்ண மட்டும் தான் வந்து நான் எல்லா இடத்துலயும் எக்ஸ்டென்ஸ் போட்டுப்பேன். இதுல எக்ஸ்டென்ஸ் போட்டுறேன்னா இதுல எக்ஸ்டென்ஸ் போட்டுறேன்னா இந்த மாதிரி அது ஒண்ணே ஒண்ண மட்டும் எல்லாத்துலயும் எக்ஸ்டென்ஸ் போட்டு கடைசியில
நானு இங்க மை டாக் வச்சு நானு இது ரெண்டுத்துக்கு கால் பண்ணிப்பேன். மை கேட் வச்சு நான் இங்க ரெண்டுத்துக்கு கால் பண்ணிப்பேன். கேட் வச்சு நான் அனிமலை கால் பண்ண முடியும். டாக் வச்சு நான் அனிமல் கால் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் இங்க வந்து பிக்சர் மாதிரி ஹையரார்கிக்கல் இன்ஹெரிடன்ஸ் போட்டுருக்கு. ஹையரார்கிக்கல் இன்ஹெரிடன்ஸ்னா கிளாஸ் ஏல இருந்து பி கால் பண்ணலாம், கிளாஸ் ஏல இருந்து சி கால் பண்ணலாம், கிளாஸ் ஏல இருந்து கிளாஸ் டி கால் பண்ணலாம். ஓகேவா? எங்க இருந்து வேணா எந்த பர்சன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பா வந்து காமன், பேரண்ட் வந்து காமன். அவருடைய சொத்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கும் போவோம், செகண்ட் பிள்ளைக்கும் போவோம், தேர்ட் பிள்ளைக்கும் போவோம். ஓகேவா? சிஸ்டர்ஸ் இருந்தா சிஸ்டர்ஸ்க்கும் போய் சர்வீஸ் ஆகும். அதுதான் இங்க போட்டிருக்காரு. இது வரைக்கும் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கா ஆகலையா? இன்டர்ஃபேஸ் பாடி எல்லாம் கூட டிக்ளேர் பண்றது யூஸ் பண்ணலாம்ல. டிக்ளேர் பண்றது யூஸ் பண்ணலாம். இன்டர்ஃபேஸோட யூஸ் இன்டர்ஃபேஸ் மாதிரி நீங்க பாடி நீங்க கிளாஸ் யூஸ் பண்ணா நீங்க டிக்ளேர் பண்ணியே ஆகணும். டிக்ளேர் பண்ணியே ஆகணும். கிளாஸ்ல வந்து நீங்க வெறுமனே பப்ளிக் வாய்டு சொல்லிட்டு ஈட்டு போட்டு ஒரு பாடி டேக் இல்லாம ஒரு மெத்தட் கொடுக்கவே முடியாது. ஸோ ஒரு மெத்தட் நீங்க வெறுமனே பாடி டேக் இல்லாம கொடுக்கணும்னா அது நீங்க இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பூலியன் சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் நீங்க எழுத போறீங்க. அந்த பூலியன் இன்டர்ஃபேஸ்ல வந்துட்டு ஒரு 3 வெப் எலிமெண்ட் இருக்குது. அந்த 3 வெப் எலிமெண்ட்ல ஒரு 3 எலிமெண்ட் வந்துட்டு நீங்க ஒரு 2 எலிமெண்ட் மட்டும் நீங்க ஹைட் பண்ணி காட்டணும். அப்ப நீங்க அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? அதுக்கு நீங்க வந்து ரெண்டுத்துமே வந்து டிக்ளேர் பண்றதுக்கு வந்து அங்க டிக்ளேர் பண்ணி இங்க கால் பண்ணிட்டு 2 மட்டும் வந்துட்டு ஃபால்ஸ் வச்சுட்டு மிச்சதெல்லாம் வந்து நீங்க ட்ரூன்னு வச்சீங்கன்னா அது வந்து மட்டும் ஹைடா காட்டும். அப்படி வச்சுட்டீங்க அதை ஹைட் பண்ணலாம், இதை நீங்க அன்ஹைட் பண்ணலாம். ஃபால்ஸ் ட்ரூனா என்ன? இப்போ வந்து ஒரு ஒரு எலிமெண்ட் வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு டிஸ்பிளே பண்ணாம காட்டுறது. இப்போ 3 லோகோ வச்சிருக்கீங்க, 3 லோகோமே கஸ்டமர் கிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லை. 2 லோகோ மட்டும் கஸ்டமர் கிட்ட காட்டிட்டு எம்ப்ளாயி கிட்ட ஒரு லோகோ காட்டுறது அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். லோகோனா காமனா தான் இருக்கணும். பட் ஆனா நீங்க உங்களுடைய ஐடியாஸ்ல நீங்க டிஃப்ரெண்டா காட்டணும்னா உங்களுக்கு 2 லோகோ வந்துட்டு நீங்க கஸ்டமர் காட்டு, வேற லோகோ வந்து எம்ப்ளாயி கிட்ட காட்டலாம். எல்லார்ட்டும் எல்லா லோகோ காட்ட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஏன்னா இப்ப இன்சூரன்ஸ்ல வந்து நம்ம வேற லோகோ காட்டணும்னா அவன் வந்துட்டு எந்த எம்ப்ளாயி இருக்கணும் அந்த எம்ப்ளாய்க்கு மட்டும் தான் வந்துட்டு அவன் டாக்ஸ் பிடிப்பான். எல்லா கஸ்டமருக்கும் நம்ம ஓவரால் டிரான்சாக்ஷன் ஃபுல்லாத்துக்கும் நம்ம டாக்ஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இருக்காது. ஸோ அப்போ இது மூலியமா டாக்ஸ் ரெடியூஸ் ஆகும். இப்போ கம்பெனில ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க ஃபர்தரா ஒரு அப்ளிகேஷனுக்கும் டிஃப்ரெண்டா யோசிக்கலாம். ஸோ ஆல் ஓவர் கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ வந்துட்டு இன்னைக்கு ஓவராலா ஒரு அசைன்மெண்ட் மாதிரி சொல்றேன். இது எல்லாரும் பண்ணணும். என்ன அசைன்மெண்ட்னா பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் சொல்லிட்டு ஒரு பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் ஒரு அசைன்மெண்ட். ஓகேவா? இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் என்னன்னா இதுல வந்து ஒரு கிளாஸ் எழுதணும், அந்த கிளாஸ்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வைக்கணும், அந்த கன்ஸ்ட்ரக்டர் வைக்கலாம் ஒரு 2 மெத்தட் எழுதணும். இப்போ இந்த 2 மெத்தட் எழுதிட்டு இன்னொரு கிளாஸ் வைக்கணும், அந்த கிளாஸ்லயும் 2 மெத்தட் வைக்கணும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் அங்க கால் பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சு நீங்க எழுதுங்களா, இல்ல நம்ம இங்க ஃபிட்டாக் இந்த பெசன்ட் டெக்னாலஜி வச்சு நீங்க எழுதுவீங்களா, அது உங்க ஐடியா, உங்க வியூ. ஓகேவா? இந்த C8 C1 C2 C3 இதெல்லாம் ஒரு கிளாஸ் ரூமா வச்சுக்கலாம். ஒரு ஆளுங்களோட பேரை வந்து மெத்தட் நேமா வச்சுக்கலாம். நான் வந்து கன்ஸ்ட்ரக்டரா இருக்கலாம். நான் கன்ஸ்ட்ரக்டரா இங்கேயும் தான் இருப்பேன், அங்கேயும் தான் இருப்பேன், எல்லா இடத்துலயும் இருப்பேன். ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறேன். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் கன்ஸ்ட்ரக்டர், நான் இங்க இருக்கும்போது நான் டிஸ்டார்ட் கிளாஸ், இதே நான் அங்க போனேன்னா சூப்பர் கிளாஸ், சூப்பர்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க ஒரு கிளாஸ் எழுதி 2-3 மெத்தட் எழுதி அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு வச்சு நீங்க வேற ஒருத்தர் கால் பண்ணி இதை நீங்க மெத்தட் ஓவர் ரைடிங்காகவும் மெத்தட் ஓவர் லோடிங்காகவும் காட்டி இதை நீங்க மெயின் மெத்தட்ல ரன் பண்ணும்போது எனக்கு வந்து எல்லாமே ரன் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் வச்சு ரன் பண்ண மாதிரி காட்டணும்,
மெத்தட் ஓவர் ரைடிங் வச்சு ரன் பண்ண மாதிரி காட்டணும், மெத்தட் ஓவர்லோடிங் ரன் பண்ண மாதிரி காட்டணும், அந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்டும் கரெக்டா இருக்கும். இது மாதிரி ஒரு பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் எனக்கு நீங்க பண்ணி காட்டணும். பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பேஜா நீங்க ஒரு கிளாஸா நீங்க டிஃபைன் பண்ணி அதை நீங்க ஆப்ஜெக்டா மெயின் மெத்தட்ல கால் பண்ணி மெயின் மெத்தட் ரன் பண்றீங்க. இதனால உங்களுக்கு என்ன வியூ ஆகும், நீங்க எக்ஸ்டென்ஸ் இந்த கீவேர்டும் நல்லா ரீச் ஆயிடும். அதுக்கு அடுத்தது ஒரு மெத்தடை இன்னொரு மெத்தட்ல எப்படி கால் பண்ணணும்ன்றது ரீச் ஆயிடும். அது இல்லாம கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்றது தெரியும். கன்ஸ்ட்ரக்டரை ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்க்குள்ள கொண்டு வரும்போதும் இங்க வரும்போது திஸ் டாட் கன்ஸ்ட்ரக்டர் கொண்டு வருவீங்க, அங்க வந்து சூப்பர் கொண்டு வருவீங்க. ஸோ அப்ப எப்படி கொண்டு வரணும், ஏது கொண்டு வரணும் அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாயிடும். எப்பவுமே வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமை தனித்தனியா படிக்கிறது வேற, எல்லா ப்ரோக்ராமையும் மொத்தமா ஒரே பேக்கேஜுக்குள்ள வச்சு எழுதுறது தான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு கோடிங்ல ஒரு நுணுக்கமான லைன்ஸும் நல்லா கிளியர் ஆகும். எதுவுமே கஷ்டம் இல்லை, ஒரு ட்ரை பண்ணி பார்த்தாதான் நம்ம வந்துட்டு எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோன்றது ஈஸியா தெரியும். பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் வந்துட்டு ஜாவால கேட்காத வியூ எங்கேயுமே இல்லை. இது டெஸ்டிங்ல செம்ம யூஸ் ஆகும். ஒரு மெயின் மெத்தட்ல இருந்து நீங்க டிக்ளேர் பண்றீங்க, அப்ப அது வந்துட்டு எந்த மெத்தட்ல வந்து நீங்க யூசர் நேம் கொடுத்துருந்தீங்களோ அந்த யூசர் நேம் போய் பாஸ் ஆகும். இப்போ நீங்க மெயின் மெத்தட்ல வந்து நீங்க மல்டிபிளிகேஷன் வந்துட்டு a into b into c அப்படி கொடுக்குறீங்க, அப்ப அது a into b 10 into 10 into 10னா 1000 டிக்ளேர் ஆகும். அப்ப இங்க டிக்ளேர் பண்றது மெயின் மெத்தட்லயே அவங்க எல்லா ஆப்ரேஷனும் பண்ணோம். ஆனா மெயின் மெத்தட்ல பண்ற ஆப்ரேஷன் வந்துட்டு ஒரு சினாரியோ போய் ஒரு மெத்தட்ல போய் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் நான் உங்ககிட்ட இப்ப நீங்க எதிர்பார்க்கறது. நான் வேணா போர்ட்ல வேணா எழுதி கூட காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிளாஸ், இது வந்து பேஸ் கிளாஸா வச்சுக்கோங்க. பேஸ் கிளாஸ்ல வெறுமனே வந்து கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் வச்சா ஓகே, இல்ல கூட ஒரு மெத்தட் எழுதினாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். சரிங்களா? இது பேஸ் கிளாஸ். இதுக்கப்புறமா பேரண்ட் 1 கூட வச்சுக்கோங்க, இல்ல பேரண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. பேரண்ட் கிளாஸ் இது. பேரண்ட் கிளாஸ்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டர், ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு மெத்தட், 1 2 இந்த 4 மட்டும் இந்த பேரண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பேரண்ட் 2 கிளாஸ்ல இதோட இந்த 4 பேர் இருக்க மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது சப் கிளாஸ். இந்த சப் கிளாஸ் 1க்கு இந்த பேரண்ட் கிளாஸ் இருக்கணும். இந்த பேரண்ட் கிளாஸ்ல இப்போ இது வந்து இது நீங்க எல்லாத்தையுமே ஓவராலா ஒரே கிளாஸ்ல கூட எழுதலாம், நோ ப்ராப்ளம். பட் ஆனா பப்ளிக் டிக்ளேர் பண்றது, பப்ளிக் டிக்ளேர் பண்ணீங்கன்னா ஒரே கிளாஸ்ல எழுத முடியாது. நீங்க எங்க பப்ளிக் டிக்ளேர் பண்றீங்களோ அதுதான் மெயின் கிளாஸ். அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. நான் இதுல இந்த கோடிங்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் தான் எழுதிருப்பேன், பப்ளிக் கிளாஸ் எழுதிருக்க மாட்டேன். ஏன் பப்ளிக் கிளாஸ் நான் எழுதல? ஏன்னா பப்ளிக் கிளாஸ் எங்க டிக்ளேர் பண்றீங்களோ அதுதான் மெயின் கிளாஸ். ஓகேவா? ஸோ நாங்க எழுதுறத ஓவராலா ஒரே கிளாஸ்ல எழுதினாலும் நோ ப்ராப்ளம். வேற கிளாஸ்ல நான் டிக்ளேர் பண்ண மாதிரி நீங்க வேற கிளாஸ்ல எழுதி கன்ஸ்ட்ரக்டர் தனியா காட்டி கன்ஸ்ட்ரக்டரை வச்சு இங்க வந்து எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் வச்சு இது ரெண்டுத்தையும் பேஸ் கிளாஸ் கால் பண்ணிட்டு அப்புறமா இந்த பேரண்ட் கிளாஸ்ல இந்த சப் கிளாஸ் 1 வந்து அப்புறம் சப் கிளாஸ் 2க்குமே பேரண்ட் 1 நீங்க கால் பண்றது, பேரண்ட் 2க்கு வந்து 3 4 கால் பண்றது. இந்த மாதிரி ஹைரார்க்கிக்கல் எப்படி பண்றது, அதே மாதிரி வந்து நீங்க மல்டி லெவல் எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி நீங்க இதுல நீங்க கொண்டு வந்துட்டு இதுலயே மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ண முடியும். இதுலயே ஒரு மல்டிபிளிகேஷன் ஆபரேஷன், ஒரு அடிஷனல் ஆபரேஷன் கொடுத்துட்டு
இங்கேயும் மல்டிபிகேஷன் ஆப்ரேஷன் ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் வந்துட்டு அதை இங்க யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது? இதே மொத்த ஓவரால் வந்து மெயின் மெத்தட்ல வைக்கும் போதும் அங்க வந்து மல்டிபிகேஷன் ஆப்ரேஷன் எப்படி வந்துட்டு நீங்க அடிஷன் பண்ணும்போது அடிஷன் பண்றது, அதை அப்படியே நீங்க திரும்ப யூஸ் பண்றது, அப்புறம் 3 ஆப்ரேஷன் இன்டு ஏபிசி எப்படி இருக்கிறது, இன்டு ஏபிசி எப்படி பிளஸ் பண்றது, அந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. இதை எக்ஸாம்பிள் வச்சு நம்ம நாளைக்கு இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். நாளைக்கு ஃபுல்லா வந்து டவுட் செஷன் மட்டும்தான். நாளைக்கு பாலிமார்பிசம் இருக்கும், என்கேப்சுலேஷன் இருக்கும், இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும், கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். அடுத்தது ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கால் பண்றது, அந்த மாதிரி ஃபுல் வியூ வந்துட்டு நம்ம பாலிமார்பிசம் ஃபுல்லா ப்ரூஃப் கான்செப்ட் ஃபுல்லா வந்து நம்ம நாளைக்கு முடிச்சிடணும். ஓகேவா? இது டிக்ளேர் பண்ணி கால் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை, ஈஸியா தான் இருக்கும். அதான் நான் சொல்றேன், நீங்க எங்க வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நீங்க ஃபுல் டே அவைலபிள் தான். ஆன்லைன்லயே கனெக்ட் பண்ண சொன்னாலும் கனெக்ட் பண்றேன். ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து விஷயம் வந்து அது கண்டிப்பா ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ரிசால்வ் பண்றேன். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இங்க வந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க எங்க இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆன்லைன்ல கனெக்ட் பண்ண முடிஞ்சா நான் ஆன்லைன் கனெக்ட் பண்றேன். இன்னைக்கு ஃபுல்லா நான் அவைலபிள் தான். ஓகேவா? நான் என்னுடைய இந்த புக்ஸ் கான்செப்ட் வியூவா நீங்க வந்து கிளியர் ஆயிட்டீங்களா இல்லையா? எனக்கு அதுதான் தெரியும். உங்க நேம் என்ன பண்ணீங்க? கிஷோர். கிஷோர். பிக்கு இது ஃபில்அப் பண்ணுங்க.